தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இது ஒரு முக்கியமான ஒரு விவகாரமான ஒரு தலைப்பு. கள்ள உறவிற்கு காரணம் என்ன? ஏன் கள்ள உறவு ஏற்படுகிறது? இதிலிருந்து நாம வெளியில வரணும்னா நம்ம என்ன செய்யணும்? இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு தலைப்புங்க. நாட்டில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு, நம்ம சமூகத்துல நம்மை சுற்றியுள்ள நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு பெரும்பாலான காரணமாக இருப்பது இந்த தவறான உறவு, இந்த கள்ள உறவு. ஒவ்வொரு பிணைப்பிற்கும் ஒரு ஆத்மாத்மரான நம்பிக்கை, அதாவது ஒரு நம்பிக்கை தான் அடித்தளமா இருக்கும் ஒவ்வொரு பிணைப்பிற்கும். நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, அந்த கள்ள உறவுல பாதிக்கப்படுறது கணவன் மட்டும்தான் பிரச்சனை இல்லை, மனைவி மட்டும்தான் பாதிக்கப்படுறான்னு அதுவும் பிரச்சனை இல்லை. ஆனால் பாதிக்கப்படுவது சம்பந்தமே இல்லாத பிள்ளைகள் தான். அதை மனசுல எல்லோரும் வைத்துக்கொள்ளணும். பாதிக்கப்படுவது பிள்ளைகள் மட்டும்தான். கணவனோ மனைவியோ அவர்களும் பாதிப்பு உள்ளாகிறார்கள். ஆனால் மிக அதிகமாக பாதிக்கப்படுவது அவர்கள் பெற்ற பிள்ளைகள் தான் என்பதை எல்லோரும் தெளிவாக புரிந்து கொள்ளணும். இந்த கள்ள உறவு அரேஞ்சு மேரேஜ்ல தான் நடக்குது, இல்ல லவ் மேரேஜ்ல நடக்கிறது, நம்ம எதையுமே சொல்ல முடியல. 2 மேரேஜ்லையும் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. அரேஞ்சு மேரேஜ்லையும் கள்ள உறவுகள் நடந்து கொண்டு இருக்கிறது, லவ் மேரேஜ்லையும் நடந்துட்டு இருக்கிறது. இது ரொம்ப ஆச்சரியம். அதுவும் லவ் மேரேஜ் நடக்கிறது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இருவரும் விரும்பி தான் கல்யாணம் முடிக்கிறாங்க. அப்படி இருந்தும் இந்த கணவன் வேற ஒரு பெண்ணை தேடி போகிறான். இந்த மனைவியானவள் சில சமயங்கள்ல வேற ஒரு ஆடவனை தேடி போகிறான். இப்படி எல்லா மேரேஜ்லையும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. இது காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஒரு 4 விதமான காரணங்களை சைக்காலஜிஸ்ட் சொல்றாங்க. என்ன அப்படின்னா, சில பேருக்கு சீக்கிரம் திருமணம் முடிந்தது, 24 வயசுக்கு முன்னாலே, ரொம்ப மெச்சூர் ஆகிறதுக்கு முன்னாலேயே நிறைய பேருக்கு மேரேஜ் ஆயிடுது. ஸோ பெண் பிள்ளைகளாக இருந்தால் 21 வயசுக்கு முன்னாலே நடந்துடும். ஆண் பிள்ளைகளாக இருந்தால் 24 வயசுக்கே முன்னாலே. ரொம்ப சீக்கிரமாக மேரேஜ் முடித்தவங்க கொஞ்ச நாள் என்ன ஆகுது அப்படின்னா, சீக்கிரம் குழந்தை பெற்றுருவாங்க. லைஃப்பை என்ஜாய் பண்ண முடியல, எல்லாரும் எப்படி ஜாலியாக இருக்காங்க அப்படின்ட்டு நினச்சி லைஃப்பை என்ஜாய் பண்ணணுங்கிற ஒரு தவறான புரிதலோடு என்ன செய்கிறாங்க அப்படின்னா, வாழ்க்கையை தவறான பாதையில் போயிடுறாங்க, தவறான வழியை தேர்ந்தெடுத்து கொண்டு போயிடுறாங்க. இது ஒரு காரணம் என்று சொல்லப்படுகிறது. 2வது, தங்கள் துணை தவறான தொடர்பில் இருந்தால் என்ன செய்யணும்? கணவன் தவறான தொடர்பில் இருந்தால் மனைவி என்ன செய்யணும்? அவரை திருத்த முயற்சி செய்யணும். இல்ல மனைவி தவறான முறையில இருந்தா அப்படின்னா, தவறான கள்ள உறவுல இருந்தா கணவன் திருத்த முயற்சி செய்யணும். அப்ப யாராவது ஒருத்தர் உட்கார்ந்து பேசி அதை திருத்தி நம்ம என்ன செய்யணும்? அவர்களை நல்ல வழிக்கு கொண்டு வர்றது கணவனுடைய கடமை, இல்ல மனைவியோட கடமை. இப்படி தவறான தொடர்புல இருந்து அவர்களை திருத்துறதுக்கு முயற்சி செய்யாம, கணவன் தவறான வழியில போனா மனைவி என்ன செய்யறது? நீ அப்படி பண்ணியா, நானும் அப்படிதான் பண்ணுவேன் அப்படின்ட்டு இவங்க என்ன செய்யறது? அதே தவறான வழியை தேர்ந்தெடுத்து செல்வது. இல்ல மனைவி இப்படி பண்றா அப்படின்னா, கணவன் நீ அப்படி பண்ணியா, நானும் அப்படிதான் பண்ணுவேன் அப்படின்ட்டு வேணுக்கிட்டே என்ன செய்யறது அப்படின்னா, ஒரு புதிய உறவை தேடி செல்வது. இது ஒரு 2வது வகையான காரணமாக சொல்லப்படுகிறது. 3வது என்ன சொல்றேன் அப்படின்னா, திருமண வாழ்க்கையில் சிக்கல் ஏற்பட்டால் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி தீர்க்கணுங்க. கணவனும் மனைவியும் உட்கார்ந்து பேசி அதனுடைய மூல காரணத்தை கண்டுபிடிச்சு பேசி தீர்க்கிறத விட்டுட்டு என்ன செய்யறது? இந்த மனைவியானவள் வெளியில போய் ஆறுதல் தேடுறது. என் மாப்பிள்ளை இப்படி இருக்கா, என் கணவன் இப்படி இருக்கான்னு சொல்லி சம்பந்தம் இல்லாத ஆடவனிடம் போய் சொல்லும்போது அதுல நிறைய சிக்கல்கள். அந்த ஆடவன் அவனுக்கு ஆறுதல், அந்த மனைவிக்கு ஆறுதல் சொல்ற மாதிரி என்ன செய்யறாங்க? அந்த மனைவியை கவர் பண்ணிடுறாங்க. ஆக தவறான புரிதலோட என்ன செய்யறாங்க அப்படின்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி தீர்ப்பதை விட்டு வெளியே போய் கணவனோ மனைவியோ ஆறுதல் தேடும் பொழுது அங்கே ஒரு புதிய உறவு உருவாகிறது. புதிய உறவு உருவானோன்னு திரும்ப குடும்பத்துல சிக்கல்கள் அதிகமாகிறது. இது 3வது காரணமா சொல்லப்படுகிறது. 4வது காரணம் அப்படின்னா, வயதான பிறகு நம்ம உருவ மாற்றம் ஏற்பட்ட பிறகு இவர்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னா, என்னாலையும் ஒரு பெண் பிள்ளைய கவர முடியும், என்னாலையும் ஒரு ஆண்மகனை கவர முடியும் என்று என்ன செய்யறாங்க? வயதான காலத்துல இல்ல உருவ மாற்றமான பிறகு என்னாலையும் முடியும், என்னாலையும் பெண் பிள்ளையை கவர முடியும், ஆண் பிள்ளையை ஆண்மகனை கவர முடியும் என்று சொல்லி இவர்கள் ஒரு தவறான ஒரு பாதையை தேர்ந்தெடுத்து தன்னுடைய வாழ்க்கையை என்ன செய்யறாங்க? அழித்துக் கொள்கிறார்கள். இப்படியாக இந்த கள்ள உறவுக்கு 4 விதமான காரணங்கள் கற்பிக்கப்படுகின்றன. இந்த 4 விஷயத்தினாலதான் இன்னைக்கு பாதி பிரச்சனைகள், இன்னைக்கு குடும்பத்துல நிறைய சிக்கல்கள், உறவு சிக்கல்கள், முக்கியமாக அந்த பிள்ளைகள், அதாவது பெண் பிள்ளைகள், ஆண் பிள்ளைகள், அந்த குடும்பத்தோட பிள்ளைகள் என்ன செய்யறாங்க? அதிக பாதிப்புக்கு உள்ளாராங்க. ஸோ இந்த விஷயத்த, இது ஒரு ஒழுக்கக்கேடான ஒரு உறவு. இது இந்த சமூகத்திற்கு, இந்த சமூகமானது ஏற்றுக்கொள்ளாத ஒரு உறவு. இப்படிப்பட்ட அந்த உறவுல தெரியாம போய் மாட்டிக்கிட்டேன் அப்படின்னா, அதிலிருந்து முதல்ல வெளியில வர்றதற்கு
என்ன செய்யணுமோ அதை உடனே செய்யுங்க. அதிலே இருந்து கொண்டு உங்கள் வாழ்க்கையை வீணடிக்காதீர்கள். உங்கள் வாழ்க்கை பாதிக்கப்படாத அளவில், அது முக்கியமாக குறிப்பாக உங்க பிள்ளைகள் பாதிக்கப்படாத அளவிற்கு நீங்க என்ன செய்யுங்க, ரொம்ப உறுத்தா இருந்து இதிலிருந்து வெளிவருவதற்கு எல்லா விதமான முயற்சிகளையும் எடுக்க வேண்டும் என்று கூறி, இந்த தவறான உறவை, இந்த தவறான புரிதலை நாம் எடுத்து போட்டுக்கொண்டு சமூகத்துல நல்ல ஒரு குடும்பத்தை கட்டியெழுப்பக்கூடிய கணவன் மனைவியாக வாழ அனைவரையும் நான் ஆசிக்கிறேன். அன்புடன், ஜஸ்டின்.